செம மாஸ் பண்ணிடுறாங்க வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளைங்க எல்லாரும். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. சந்திரா வந்து ஏதாவது சொல்கிறப்ப ஒவ்வொருத்தங்களா வந்து சந்திராவை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் அவங்க அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. வசந்தாலேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல கரெக்டாக மண்டபத்தில் தாலி கட்ட வேண்டிய நேரத்தில் கார்த்தி வந்து போகிறாப்புல போயிட்டு டிஷிம் டிஷிம்னு அடிக்கிறாங்க. என்ன மாப்பிள்ள என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவன் நல்லவனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? முதல்ல ஒவ்வொரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பொண்ணு இருக்கால, இந்த பொண்ணு பேர் வசந்தா. இவங்களே சொல்லுவாங்க என்னோட குழந்தைக்கு இவன் தான் அப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இதை கேட்ட உடனே என்ன சொல்கிறீங்க? ஆமாம், துர்காவுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாப்பிள்ளை யார் மூலியமாக பார்த்தீங்க, நல்லா யோசிச்சு பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல சொல்லுடா, இப்போ நீ உண்மையை சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்க, எல்லாரும் சேர்ந்து என் மேலே பழி போடணுன்னே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் மாப்பிள்ளையும் மற்றவங்க சொல்கிறது எல்லாம் உண்மைன்னு நம்பிட்டாங்க. மாப்பிள்ளை அதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி வந்து பேசும்போது அமைதியாக இருங்கத்த, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, இவன் வாயாலே எல்லா உண்மையும் வந்து சொல்ல வைக்கிறேன்னு சொல்லிட்டு டிஷும் டிஷும் பண்ணுறாங்க. அக்கா, இப்படியெல்லாம் வந்து அடித்தா எல்லா உண்மையும் சொல்ல தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளை விடுங்க, அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை உங்களோட சகலியாக போகிறாரு. துர்கா கழுத்தில் இவன் தாலி கட்டுவானா? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. நான் அதுக்கு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மயில் வாகனமும் வந்துடுறாங்க. செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த இடத்துல சரி, இவர் வந்து காப்பாற்றுறதுக்காக சொல்கிறாங்க. இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியுமா? இவ்வளோ நேரம் மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவை காணும்னு நீங்கள் யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஆமாம்ல, மாப்பிள்ளையோட அம்மா அப்பா எங்கே இருக்காங்க? பையனுக்கு உண்மையிலே இவங்க அம்மா அப்பாவாக இருந்திருந்தா இந்த மண்டபத்தில் தான் இருந்திருப்பாங்க. இவங்க தான் பெரிய தில்லாலங்கடியாச்சே. அதனால தான் இவங்க நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டிட்டு போகலான்னு நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மயில் வாங்கணும் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதையாவது முழுசாக கேளுங்க அத்தைன்னு சொல்லி நம்ம ராஜா வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. இவங்க தான் பெரிய தொழிலதிபராச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்காக நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஜாமானெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு உங்களை நம்ப வச்சுருக்காங்க. முதல்ல அவனுக்கு நீங்கள் அப்பா அம்மாவா சொல்லுடா அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் வந்து அடிக்கலான்னு வரப்ப அந்த இடத்துல இல்லைங்க, நான் உண்மையிலே அவனுக்கு அப்பா அம்மா இல்லை. நாங்கள் வேஷம் போடுறதுக்காக தான் வந்தோம். உங்ககிட்ட சம்மந்தம் பேசுகிறதுக்குள்ளே உங்களை ஏமாற்றி எல்லா ஜாமானையும் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம். என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள? இதையெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணுக்கு நான் சரியான மாப்பிள்ளையை வந்து பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நல்ல வேலை இந்த நேரத்துலையாவது தெரிஞ்சிச்சேம்மா. இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆகிடுவீங்க. இத்தனை நாளாக சில பேரோட உண்மையான முகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்காமல் விட்டீங்க. இன்றைக்கி அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது சந்திரா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ரேவதி வேறு இங்கே வந்துட்டாளா, இனிமேல் நம்ம எதுவும் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்த சம்பந்தத்தை ஏற்பாடு பண்ணதே வேறு யாரும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட தங்கச்சிங்கிற மாதிரி சொல்கிறதுக்குள்ளேயே வந்து கன்னத்திலேயே சந்திரா வந்து பலாறு பலாருன்னு அடிக்கிறாங்க மாப்பிள்ளைய. டேய், நீ இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகியாக இருப்பேன்னு தெரியாமல் போச்சே. இதுக்கு மேலே நீ இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது, இந்த மண்டபத்திலே இருக்கக்கூடாது, போடாங்கிற மாதிரி சொல்லி பர்ஃபார்மன்ஸை ஆரம்பிக்கிறாங்க. ரேவதி சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து முறைக்கிறாங்க. அத்தை, நம்ம வீட்டிலேருந்து எடுத்த பொருள் இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல பையை திறந்து காட்டுறாங்க. சந்திராவும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சமாளிக்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மா கிட்டே என்னை பற்றி ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கேன், நான் உன்னை உண்டுலன்னு ஆக்கிடுவேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சித்தி ஓவராக நடிக்காதீங்க, அடுத்தது நான் உங்களை பற்றி தான் எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறேன். உங்களுக்கு வேணால் அம்மாவை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு உங்களை பற்றி எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி போதும் சித்தி, எதுக்கு இத்தனை நாளாக வந்து வேஷம் போட்டுக்கிட்டு அப்படி சொல்லுமா அப்படின்னு ரேவதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம மயில்வாகனம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வசந்தா வந்து ஆமாங்க, இந்த குடும்பமே வந்து நம்பிக்கை துரோகம் குடும்பம், என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க. இவனோட அப்பா அம்மாவை எனக்கு முன்னாடியே தெரியும், இவங்க 2 பேரும் கிடையாதுன்னு வசந்தா வந்து எல்லாத்தையும் வந்து சொன்னோன்னே அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரன் செமையாக வந்து கத்துறாங்க. என்ன நடக்குது? என் பொண்ணுக்கு சரியான மாப்பிள்ளையை பார்க்காம விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கன்னத்துலேயும் வந்து பலார் பலார்னு நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து மாப்பிள்ளையும் அந்த குடும்பத்தையும் வந்து அடிக்கிறாங்க. உங்களை நம்பினேனே, என்னென்னமோ சொன்னியே அத்தை, ஆரம்பத்துலேருந்து இவங்க வந்து பித்தலாட்டம் தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இவங்ககிட்ட காசே இல்லைங்கிற மாதிரி சொல்லி உங்ககிட்ட கல்யாண செலவு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு 10 பவுன் வாங்கினாங்க. இப்போ என்றான்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே இருக்கிறது எல்லாத்தையும் இவங்க பையில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இதுலேருந்தே தெரிய வேணாமா இவங்களோட லட்சணம் என்னென்னு? இவங்களெல்லாம் வந்து பிடிச்சி கொடுக்கணும். ஆனால் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த உண்மையை கடைசியில் இவங்க தானே சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு என்ன பார்த்து செய்யணுமோ அதை நீங்களே பார்த்து செஞ்சுருங்க. அதான் எல்லா உண்மையும் சொல்லிட்டோம்ல, எங்களை விட்டுருங்கிற மாதிரி சொல்கிறப்ப பார்த்தீங்களா, உங்களோட அவசரம் தான் இது மாதிரியெல்லாம் வந்து நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நீங்கள் மட்டும்தான் சொல்லி அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி மேலே வந்து பழி போடுற மாதிரி பேசுகிறாங்க நம்ம மயில் வாகனம்லேருந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும். நீங்கள் அவசரப்படாமல் இருந்திருந்தா
இப்படியெல்லாம் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குமா? உங்ககிட்ட பேசவே எல்லாரும் வந்து யோசிக்கிற அளவு இருக்காங்கம்மா. பெத்தவங்கன்னா நீங்க இப்படியா வந்து நடந்துப்பீங்க? மனசுக்குள்ள வந்து நீங்க சொன்னது மட்டும் தான் சரி, நீங்க எடுத்த முடிவு தான் சரி, எங்களுக்கு முடிவே எடுக்க தெரியாது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆனா, தன்னோட விருப்பத்தை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ ஆரம்பிக்கணும். ஆனா, நீங்க சொல்றதுக்கு நாங்க எப்போதும் ஜால்ரா தட்டணுங்கிற மாரி நீங்க எதிர்பார்க்கறது ரொம்பவே தப்பு. இப்ப எந்த இடத்துல வந்து நிக்குது பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லி ரேவதி வெளுத்தெடுக்குறாங்க. நான் முதல்ல நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னா, உங்க தங்கச்சிய நீங்க வீட்டை விட்டே துரத்திருவீங்க. இருந்தாலும் நான் இப்போ எதுவும் சொல்லாமல் இருக்கேன். எனக்கு இப்போதைக்கு என் தங்கச்சிக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமையணும். எனக்கு என்னமோ இந்த சம்மந்தத்தை ஏற்பாடு பண்ணதே உங்கள் தங்கச்சியாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, பாத்தியாக்கா இந்த குடும்பம் இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நினச்சாலே எனக்கே சங்கடமாக இருக்குது. ஆனால் என் மேலே வந்து பழி போடுற மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சந்திரா எதுவும் தெரியாமல் பேசும்போது, ரொம்ப ஓவராக நடிக்காதீங்க. உங்கள் வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறிடுச்சு. எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாம் உங்களோட திட்டத்தின் கீழே தான் நடந்துச்சுங்கிற மாதிரி சுவாதியும் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க. சரி பார்த்துக்கலாம். நீங்கள் நவீனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சம்மதம் சொன்னால் கூட புகாரை வந்து நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு நவீனையே மணமேடைக்கு உட்கார வச்சு தாலி கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம கார்த்திலேருந்து மயில்வாங்கினலேருந்து எல்லாரும் சொல்கிறப்ப கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. ரேவதி கடுப்பாயிட்டாங்க. என்னம்மா, ஏன் காரணம், எதுக்காக நவீனை வேணான்னு சொல்கிறீங்க? கேட்டால் அவனை வந்து பொய் சொல்லிட்டா. ஏம்மா, காதல்னா பொய் இருக்குதாம்மா செய்யும். அதுக்குன்னு காதலே வேணான்னு சொல்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு. நான் ஒன்றும் அப்படியெல்லாம் சூழலை. நான் பார்க்குற மாப்பிள்ளையை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை யார் என்ன எதுன்னு இப்போ தானே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது, சாமுண்டேஸ்வரி ஏன் இப்படி பிடிவாதம் பண்ணுறீங்க? நவீன் நல்ல பையன் தானே இவங்க எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எடுத்த முடிவு தப்பாகிடுச்சுன்னா ஏன் இப்படி பிடிவாதமாக இருக்கீங்கன்னு சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து கேட்கும்போது, எனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யோசித்து நல்ல முடிவாக வந்து சொல்லுங்கள். உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை கடைசி நேரத்தில் காப்பாற்றிருக்கோம். ஒரு வேளை தாலி கட்டியிருந்தானா என்னத்துக்கு ஆகிறது? வசந்தாவை வந்து கடைசி நேரத்தில் இவங்களுக்கு நல்லபடியாக வந்து குழந்தெல்லாம் வந்து வந்திருக்கு. அதையும் தாண்டி இவங்க இந்த நேரத்தில் இங்கே வந்து நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. உங்களோட கோவத்தினால உங்கள் பொண்ணுங்களோட வாழ்க்கை தான் இப்போ இப்படி வந்து நிற்கிது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சந்திரவாலை எதுவுமே பேசி இந்த ஆட்டத்தை வந்து கலைக்கவே முடியல. அந்த இடத்துல எல்லாமே வந்து அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சந்திரா ஒரு பக்கம், இனிமேட்டு நான் ஏதாவது பேசினா வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன அடித்து துரத்திடுவாங்க போல இருக்கே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறப்ப, யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க. அம்மா, உங்களை பார்த்தா எங்களுக்கு அன்பாக பாசமாக வந்து தோணும். எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை பண்ணுவாங்க, உங்ககிட்ட வந்து உண்மையெல்லாம் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்க வைக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. போயிட்டு அப்படியே வந்து யோசிக்கலான் இருக்கிறப்ப ராஜராஜனும் போகிறாங்க. நவீனும் நல்ல பையன்தாம்மா, நான் சொல்கிறத நினச்சி நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. கார்த்தி மாப்பிள்ளையும் மயில்வாகனம் ரேவதி ஏன் சுவாதிக்கு கூட தெரிஞ்சிருக்கு இவன் சரி இல்லைன்னு. ஆனால் நீ வந்து ஒத்துக்க மாட்டேங்கிற. இந்த விஷயம் முன்கூட்டி எனக்கு தெரிஞ்சிருந்து நானும் உன்கிட்ட சொல்லியிருந்தா கூட நீ ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு புரிஞ்சிக்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் நவீன் நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்கிறாங்க. நீ ஏன் நவீனை கன்சிடர் பண்ணக்கூடாது? தயவு செஞ்சு புரிஞ்சிக்கம்மா. அவன் நம்ம துர்காவை சுற்றி சுற்றி தான் வரான். அவனும் நல்லா தொழிலதிபராக தான் இருக்கான். பணத்துக்காக சொல்லம்மா. துர்காவுக்கும் அவனை பிடிச்சிருக்கா என்ன எதுன்னு தெரில. துர்காக்காக நம்ம வீட்லேயே வந்து வேலை பார்த்த நவீன் எங்கே, நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்ச இவங்க எங்கே? பார்த்துக்கம்மா, துர்காவே வந்து சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கா. நிச்சயம் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுதான் நான் யோசித்து வச்சுருக்கேன். நீ யோசித்து சொல்லணுன்னே எல்லாரும் வந்து ரேவதியிலேருந்து எல்லாரும் சொன்னது எல்லாத்தையும் சாமுண்டேஸ்வரி வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன முடிவு சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.